வருடத்தில் மாதம் வரும் அமாவாசையிலேயே 3 அமாவாசை பெரியதாக பார்க்கப்படுகிறது. அது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. இதில் இப்ப வரப்போகிற தை அமாவாசை என்று காகத்திற்கு உணவு வைப்பதை பற்றி பார்க்க போகிறோம். உணவில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய பொருள் எது என்று தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க முருக பக்தராக இருந்தால் ஓம் சரவணா போற்றி என கமெண்டில் சொல்லுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காகங்கள் அந்த சனி பகவானின் வாகனம். காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் நம் வீட்டில் இறந்து போன ஆத்மாக்கள் அந்த காகங்களின் மூலமாக வந்து சாப்பிடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அமாவாசை என்று காகத்திற்கு உணவு வைக்கப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் ஆத்ம சாந்தி அடையும், நம் பாவ வினைகள் கர்மா தீரும், பித்ருதோஷம் நீங்கும். மேலும் இந்த அமாவாசை அன்று மட்டுமே உணவு வைப்பதை விட்டு தினமும் வைக்கலாம். அதுவும் சனிக்கிழமைகளில் எள்ளு நல்லெண்ணெய் கலந்த சாதம் வைத்தால் நமக்கு இருக்கும் அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கும். தை அமாவாசை என்று நம் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை வைத்துவிட்டு மேலும் வாழைக்காய் சேர்த்து உணவை சமைத்து வையுங்க. அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து வையுங்கள். நம் முன்னோர்கள் அந்த காகத்தின் மூலம் வந்து சாப்பிட்டு நமக்கு முழு அரணாக இருந்து நம்மை காப்பார்கள். இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.